பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால வரிசையா சீரியலுக்கு இறக்குமதியான 90s ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுகன்யா. 90s காலத்துல சின்ன கவுண்டர், வால்டர் வெற்றிவேல், மகாநதி, இந்தியன் மாதிரியான பல வெற்றி படங்களை நடிச்ச சுகன்யாக்கு ஒரு கட்டத்துல ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல தான் சினிமாவுல இருந்து சீரியலுக்கு ஜம்ப் ஆயிருக்காங்க. அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன ஆனந்தம் அப்படின்ற சீரியல் பார்த்திருக்கீங்களா? அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ். 2003ல இருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 1297 எபிசோட் ஓடி இருக்கு. அந்த காலத்துல மிகப்பெரிய குடும்ப சீரியலாவும் பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமாவும் சுகன்யா கிட்டத்தட்ட 3-4 சீரியல் நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா சரத்குமார். ராதிகா சினிமாவுல ஒரு நல்ல மார்க்கெட்ல இருக்கும் போதே அவங்க சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. 1994ல ராதிகாக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே கிடைச்சிச்சு. இருந்தாலுமே சீரியல் பக்கம் போலாம் அப்படின்னு ரேடான் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா சித்தி, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணிராணி, சந்திரகுமாரி மாதிரியான பல ஹிட் சீரியல்களை தந்திருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய சீரியல்கள் எடுத்தது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமாரும் அதுல நிறையவே நடிச்சிருக்காங்க. சினிமாவை விட டெய்லியுமே மக்களை நேரடியா போகக்கூடிய கதைகள் மேல இருந்த ஆர்வம் காரணமா ராதிகா சீரியல் தயாரிக்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. அப்படியே 90s காலத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா விஜய், அஜித், சரத்குமார்னு அப்ப இருந்த முக்காவாசி முன்னணி ஹீரோக்களுக்கும் தேவயானி ஜோடி போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தேவயானிக்கு பழைய மோஸ் இல்லாம போயிடுச்சு. அதனால ஹீரோயின் வாய்ப்பு படிப்படியா கம்மியாச்சு. அந்த டைம்ல தான் தேவயானி சீரியல் நடிக்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. 2003ல கோலங்கள் அப்படின்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இந்த சீரியல் கிட்டத்தட்ட 6 வருஷம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. 1500க்கும் மேற்பட்ட எபிசோடுகளை கடந்து தேவயானி ஒரு மிகப்பெரிய சீரியல் நடிகையாவே பார்க்கப்பட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். இது ரம்யா கிருஷ்ணனா? இவங்கெல்லாம் சீரியல்ல நடிக்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா, படையப்பா படத்துல நீலாம்பரியா ரசிகர்களை மிரட்டி விட்டதுக்கு அப்புறமா கூட ரம்யா கிருஷ்ணன் மற்ற நடிகைகள் மாதிரி சீரியல்லையும் தலை காமிச்சிருக்காங்க. தங்கம், ராஜகுமாரி, கலசம், வம்சம் இந்த மாதிரி பல சீரியல்கள்ல ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. சினிமாவில் ஒரு கட்டத்துல வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும்போது நம்ம ஏன் மார்க்கெட்டை இழக்கணும்னு அப்படியே சீரியல் பக்கம் ஜம்ப் ஆயிருக்காங்க.